வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 3 எல்லாரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சிங்கம் சூர்யா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பரிச்சயமானதுனால ஒன்றும் பெரிய இன்ட்ரோ வந்து இந்த சிங்கம் 3க்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூர்யா ஹரி ஸோ ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனில் வந்து செம்ம ஹிட்டான தமிழ் மூவிஸில் வந்து இந்த ட்ரைலாஜி அப்படின்னு எடுக்கிறதுல வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரைலாஜி சிங்கம் 3. இன்றைக்கி வந்து டீசர் ரிலீஸ் ஆனப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா கூட ஹன்சிகா சேர்த்துருந்தாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தா ஸ்ருதிஹாசன் சேர்த்துருக்காங்க. பட் வந்து ஒரு சின்ன மனசுக்குள்ள தோணுன ஒன்று, ஸ்ருதிஹாசன் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் அவங்க கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மனசுல தோணுது. ஸோ அது எல்லாத்துக்கும் தோணுதான்னு தெரில, பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த டீசர் ஆக்சுவலாக கண்ண திறக்குள்ள டீசர் முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் போய் ரீவைண்ட் தான் பண்ணி பார்க்கணும் ஸ்லோ மோஷனில். ஸோ இந்த டீசரில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தா டக்குனு கண்ண திறக்குள்ள முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் எல்லாத்துக்குமே தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. சில சேஞ்சஸ் வந்து இந்த சிங்கம் 3ல நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிங்கம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் வந்து இந்த படத்தில் இருந்து விளக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு கன்ஃபார்ம் நியூஸ் தெரில. பட் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இதே கூட்டணியில் வந்து 7ஆம் அறிவில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில சாங்ஸு. அடுத்து வந்து பார்த்தாங்கன்னா இன்னொரு மேஜர் சேஞ்சு விவேக் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கல. அவர் வந்து காரணம் சொல்லிட்டார், ஃப்ராங்காக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு இந்த படத்தில் கேரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நடிக்கல அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர் வந்துருக்கிறாரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் ரோபோசங்கர் சாம்ஸ். ஸோ இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காம்பினேஷன். அப்புறம் வந்து பார்த்தா பெரிய சேஞ்சஸ் வேறு எதுவும் இல்லை. சிங்கம் வில்லன். ஸோ எல்லா படத்துலையும் வந்து வில்லன் சும்மா ஒப்புக்கு வர மாதிரியான வில்லன்ஸ் தான். ஒன்றும் இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக வில்லன் இல்லைங்கிறது தான் ஒரு சின்ன இது. எப்படி இருக்குன்னு தெரில. போன சிங்கம் 2லேயே வந்து செம மாசு பஞ்ச் டைலாகு இன்னும் அந்த காதில் கேட்டே இருக்குன்னு நினைக்கிற பஞ்ச் டைலாக்ஸு. சிங்கம் 1ஓட பஞ்ச் டைலாக், சிங்கம் 2ஓட பஞ்ச் டைலாகு. ஸோ இதுலேயும் வந்து டீசரில் அநியாயத்துக்கு ஹை பிச் வாய்ஸு சிங்கம் அப்படின்னொடனே அந்த ஓனெலாம் வச்சு சொல்கிறது வந்து தேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு தெரில. அப்படி பார்த்தா தான் தெரியும். நிறையா மனக்கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பஞ்ச் டைலாக்ஸு கொடுக்குறக்கு. சிங்கம் 2ல் வந்து இந்தியன் காப் அப்படின்னு சொல்கிறப்பவே ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் காப் அப்படின்ட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்க போகுதுன்னு தெரில. அதெல்லாம் வந்து தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபேஸ் எல்லாமே அநியாயத்துக்கு இருக்குது. இதே மாதிரி தான் படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதே ஸ்பீடில் இருந்துச்சுன்னு சொன்னால் 4 மணி நேரம் படத்தை கூட 2 மணி நேரத்தில் ஓட்டிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஹரி படத்தில் எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த படத்துலேயே வந்து ஒரு சூர்யா ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. பட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தா இது எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. டீசர் சவுண்டு எல்லாமே இருக்குது. சூர்யா ஃபேன்ஸு அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து ஒரு விருந்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டீசர். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர். அப்புறம் வந்து மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ